Hello friends, இப்போ பார்த்தீங்கன்னா 7040 DELL OPTIPLUX CPU i3 i5 i7 6th gen supported. இது வந்து SSD மாடலு. DVD போடணும்னா லேப்டாப் DVD போடலாம். ஃப்ரண்ட்டு 4 USB வரும். USB 2.02 3.02 இது பவர் சுவிட்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி ஹார்ட் டிஸ்க் ரேமு இதெல்லாம் எப்படி பார்த்துருவோம். அதேமாதிரி பேக் சைடு என்ன போட்டிருக்குன்றது பார்ப்போம். பேக் சைடு வந்து ஃபஸ்ட்டு ஆடியோ போர்ட், அடுத்து பார்த்திங்கன்னா இது ஆடியோ போர்ட் வந்து சிங்கிள், இதுலேயே மைக்கு எல்லாமே சேர்ந்து போல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா HDMI, இது வந்து டிஸ்பிளே போர்ட்டு 2 போர்ட் இருக்குது. இதுவும் வந்து ஹை ரெசல்யூஷன் போர்ட்டு தான். VGA, இது சீரியல் போர்ட்டு, இது PS2 கீபோர்டு, PS2 மவுஸ். பட் டெல்லில் பார்த்தீங்கன்னா நார்மல் மாடல் இந்த லோ அண்ட் ஃபஸ்ட் வெர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா PS2 வராது. ஆனால் இதில் PS2 ஆப்ஷனும் இருக்குது, நல்ல விஷயம். USB போர்ட் USB 3.0 வந்து 4 போர்ட் இருக்குது. இங்கே USB 2.0, இங்கே வந்து 4 2 6 ஃப்ரண்ட்டு 4 6 4 10 USB போர்ட் இருக்குது. அதே ஒரு ப்ளஸ்ஸு தான். ப்ளஸ்ஸு இந்த PS2 போர்ட்டும் அடிஷ்னலாக இருக்குது, இது ஒன்று நல்ல விஷயம். அதேமாதிரி HDMI போர்ட் இருக்குது, இது பெஸ்ட்டு. ப்ளஸ் டிஸ்பிளே போர்ட்டு, இது வந்து அப்படின்னா மல்டி மானிட்டர் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த இந்த மிஷின் வந்து ஹை ரெசல்யூஷன் மானிட்டர் வந்து ஒரு 2-3 மானிட்டர் வச்சு எடிட் பண்ணணும், அந்த மாதிரி யூஸ் ஆகும். SMBS ஓகே. இப்போ வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இங்கே ஒரு லாக் இருக்கும். இந்த லாக் ப்ரெஸ் பண்ணோம்னா பண்ணி இது வந்து பேக் சைடு ரிமூவ் பண்ணணும். பண்ணிட்டோம்னா ஓப்பன், பேக் ஓப்பன் ஆகிடுச்சு. ஓகேங்களா. இது வந்து ஃபேனு வந்து இது ஃபேனோட கேசிங். இதை ரிமூவ் பண்ணோம்னா 2 சைடு ப்ரெஸ் பண்ணி மேலே தூக்கினா வந்துடும். ஓகேங்களா. இது வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கு இல்லையா, இது ஹார்ட் டிஸ்க் ஸ்லாட்டு. இதை எடுக்கணும் அப்படின்னா இதுதான் லாக்கு, அப்படி எடுத்தால் வராது. இதை ஃப்ரண்ட்டு கொஞ்சம் ப்ரெஷ் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா வந்துடும். இது கேபிள்ஸ் கேட்டி விட்டுற வேண்டியதான். இந்த ஹார்ட் டிஸ்க் ரிமூவ் பண்ணோன்னா இந்த இடத்துல ஸ்க்ரூ மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இந்த கேசிங் வந்து ரிமூவ் பண்ணுறது இங்கே ஒரு இருக்கு இல்லையா, இது வந்து ஃப்ரண்ட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா லாக் ஓப்பன் ஆகிடும். இது மேலே தூக்க வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரண்டோட பேஸில் வந்து ரிமூவ் பண்ணணும். இதுதான் லாக்கு. இந்த 3 லாக் ஆகிட்டிங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு பேஸில் வந்துடும். இதை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த லாக் ப்ரெஸ் பண்ணி தூக்குனிங்கன்னா வரும். லாக் பண்ணிட்டேன் போல நான். இது வந்து எப்படின்னா இது பண்ணால் லாக்கு வராது, ஃப்ரண்ட் பேக்கு தான் தள்ளணும் போல். ஓகே, லாக் ரிமூவ் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா இதில் ஷார்ட்டாக போட்டு வந்து 2 போட்டு தான் இருக்குது, அது ஒரு மைனஸ் தான். இந்த வேணும்னா இந்த பிசி ஸ்லாட் இருக்கு இல்லையா, இந்த பிசி ஸ்லாட்லேருந்து நம்ம அடிஷ்னலாக கார்டு வாங்கி போட்டு ஷார்ட்டாக வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுக்கு தேவைப்படாது. என்ன இதில் ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அப்படி இல்லைன்னா லேப்டாப், இதில் வந்து லேப்டாப் வீடு தான் போட முடியும். இது ஃபேனு, இது கைட்டணும்னா கீழே தான் ப்ராசர் இருக்கும். இது ரேம் ஸ்லாட் 4 ஸ்லாட் இருக்குது, பிரச்சனை இல்லை. 4 8 32 எவ்வளோ வேணாலும் அப்டேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னா இது வந்து M2 ஸ்லாட், M2 SSD இதில் போடலாம். ஒரு ப்ளஸ்ஸு இதில் இருக்குது. இது வந்து அவ்வளோதான். இது கிராஃபிக்ஸ் கார்டு ஸ்லாட்டு, கிராஃபிக்ஸ் கார்டும் போட்டுக்கலாம். இது மினியாக இருக்குது, இதில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. இதில் வந்து இங்கே ஷார்ட்டாக போட்டிருக்கு போல், 3 போட்டிருக்கு, பிரச்சனை இல்லை.
சாட்டா போட்டு 3 இருக்குது. ஓகே, எஸ்எஸ்டி போடலாம், டிவிடி போடலாம், ஒரு நார்மல் ஹார்டிஸ்க் போட்டுக்கலாம், 3 போடலாம். ப்ளஸ் M2 எஸ்எஸ்டியும் போடலாம். கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 4 ஹார்டிஸ்க்கு இதில் வந்து கனெக்ட் பண்ணலாம். இதில் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு போடணும் அப்படின்னா 710 அந்த மாதிரி சின்ன சைஸ் கார்டு தான் இதில் போட முடியும். 1050, 1600, 1660 அந்த மாதிரி 2070, 1060 இந்த மாதிரி கார்டெலாம் இதில் போட முடியாது. MBS 4GB RAM போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா i5 ப்ராசஸர் இருக்குது. இதில் வந்து ப்ராசர் பேஸ்ட் வந்து வைப்பாங்க. ஆல்ரெடி புதுசாக பில்ட் பண்ணுறப்போ இதில் வந்து இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பேஸ்ட் வந்து காஞ்சிரும், தொடச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்ட்டோட ப்ராசர் வந்து காஞ்சி, அதாவது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா திக்காகிடுச்சுன்னா இந்த ஃபேனுக்கும் அதுக்கும் கனெக்டிவிட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது ஒரு 6 month 1 time இந்த மாதிரி கழட்டி க்ளீன் பண்ணிவிட்டு, இது வந்து தெர்மல் பேஸ்ட். இந்த பேஸ்ட் வந்து லைட்டாக வச்சுட்டு ப்ராசரோட அந்த திக்கான பேஸ்ட்டை தொடச்சிட்டு இந்த பேஸ்ட் வைக்கணும். அதேமாதிரி ஃபேன் சைடு இருக்கிறதையும் இந்த சைடு இருக்கிறதையும் வந்து நல்லா தொடச்சிடணும். தொடச்சா தான் லிங்க் ஆகும். இந்த சைடு வந்து திக் பேஸ்ட் இருக்குது இங்கே மட்டும் வைக்கிற அப்படின்னா அந்த திக் பேஸ்ட் தாண்டி ஃபேனுக்கு வந்து லிங்க் ஆகாது. அதை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கம்பெனிஸ்லேருந்து எடுக்கிற மிஷின். கண்டிஷன் வந்து A கிரேடாக தான் இருக்கும், நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஒரிஜினல் OS இதில் இருக்கும். அதாவது டிஜிட்டல் லைசன்ஸ் வந்து போர்டு பயாஸ்லேயே இருக்கும். இது நம்ம OS போட்டு நெட்டை கனெக்ட் பண்ணால் மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும். இதில் என்ன ஒட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன், ஒரே நிமிஷம் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, முடிஞ்சிருச்சா? வந்து திருப்பி ஃபிட் பண்ணிடலாம். ரேம் ஆல்ரெடி போட்டிருக்கோம் 4GB. இதுதான் லாக்கு. முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் போட்டிருக்கு. டிஸ்க் லாக் ஆயிடுச்சு. இது ஃபேன். ஓகே, லாக் முடிஞ்சிருச்சு. இது டிஸ்க் மட்டும் கனெக்ட் பண்ணிக்கும். இது வந்து டிவிடியோட கனெக்டர். இது வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் டிவிடி கீழே ஃபிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இதில் டிவிடி எதுவும் நம்ம கனெக்ட் பண்ணலை. இன்னொரு வாட்டி நான் எப்படி பண்ணுறதுன்னா டிவிடி எடுத்துகிட்டு உங்களுக்கு போடுறேன். அவ்வளோதான். ப்ரெஸ் பண்ணுறோம்னா லாக் ஆகிடும், வராது. இது ப்ரெஸ் பண்ணால் வரும். ஓகேங்களா? ஓகே, நைஸ். இது இருக்கு இல்லையா, தெரியல. இருக்கு பாருங்கள், விண்டோஸ் ப்ரோ. இது வந்து விண்டோஸ் ப்ரோ லைசன்ஸ் வந்து இதில் இருக்குது.
இது வந்து அசம்பிள்டு இன் இந்தியாவில் தான் அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஆன் பண்ணி பார்த்துருவோமா? ஆன் பண்ணுவோம். ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட் வந்து எரியும். ஒரே நிமிஷம், உங்களுக்கு தெரியாது. ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? இதுதான் பவர் பட்டன்லேயே அந்த கோடு மாதிரி ஒரு இருக்கும். இப்போ அங்கேயும் டெல்லுன்னு ஆன் ஆனதை பார்த்துருப்பீங்க. வாய்ஸ் லோட் ஆகுது. ஸோ அதை கிட்ட எடுத்துக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் டிரைவர்லாம் என்ன இன்ஸ்டால் ஆகிடுறது செக் பண்ணிக்குவோம். விண்டோஸ் 10 OS ப்ரோ தான் போட்டிருக்கு. டிஜிட்டல் கீ ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ கேட்கலாம், மிஷின் வர்றப்போ ஓஎஸோடு வராதா அப்படின்னு. இது வந்து கம்பெனியில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட டேட்டாலாம் வந்து அதில் இருக்கும். நம்ம வந்து ரெக்கவர் பண்ணுவோம் முக்கியமான கம்பெனிஸ் அப்படின்னா அவங்க ஆர்டர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து எடுத்துக்கிறதாகவும் துப்புநூறாக உடச்சி கூட போடுறதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன். எங்கேயுமே அது வந்து கொடுக்க வாய்ப்பில்லை. அப்படி இல்லைன்னா நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, ரெக்கவரி பண்ணாத அளவுக்கு டெலீட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எனக்கு எதுவும் கன்ஃபார்மாக தெரியாது. ஆர்டர்ஸ்க்கு இல்லாமல் தான் வரும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ரீபப்ளிஷ் ஆர்டர்ஸ் மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் போட்டு தான் கொடுப்பாங்க. ஒரு சில கம்பெனிஸ்லேருந்து ஒரிஜினல் ஆர்டர்ஸ்க்கே வரும். நல்லாயிருக்கும். இதோட 64-bit ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இதோட டீட்டெயில் இங்கே வந்துடும். OPTIPLUX 7040 டெஸ்க்டாப் CPU. ப்ராடக்ட் இப்போ செக் பண்ணுவோம். விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்டட் வித் ஏ டிஜிட்டல் லைசன்ஸ். விண்டோஸ் 10 ப்ரோ ஓகேங்களா? இது ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இது இன்னும் அப்டேட் ஆகாமல் தான் இருக்குது. இந்த PCI மெமரி கண்ட்ரோலர், SSD கண்ட்ரோலர் இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகலை. பட் கிராஃபிக்ஸ் கார்டு அப்டேட் ஆகிடுச்சு. HD கிராஃபிக்ஸ் 530 இருக்குது. இதே மாதிரி வேறு என்ன இதில் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா லேன் பார்ப்பாங்க என்ன இருக்குது அப்படின்னு. இது இன்டெல் எதர்நெட், இன்டெல் தான், இது இன்டெல் நெட்வொர்க்கு தான் இருக்குது இதில். ஓகே, இவ்வளோ தான் டீட்டெயிலு. மோஸ்ட்லி 10 அப்படின்னா இதை பார்த்தா போதும். இதெல்லாம் அப்டேட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும். ஓகே, இவ்வளோ தான். மிஷின் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். சின்ன மிஷினு, பிராண்டட் மிஷினு, நல்ல கண்டிஷன்ஸ், ஆப்ஷன் நிறைய இருக்குது. குட் சிபியூன்னு சொல்லலாம். பார்க்கவும் நல்ல லுக்கில் இருக்கும் உங்களுக்கு. ஃப்ரண்ட்டு USB போர்ட்டு எல்லாமே இருக்கும். எல்லா ஆப்ஷனுமே நம்ம செட் பண்ணிக்கலாம். பண்ணணும் அப்படின்னு அவங்க யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம DVD வேணாலும் லேப்டாப் DVD வாங்கலாம். 1200 சம்திங் இருந்தது. இப்போ கொரோனா டைமில் ரேட்டு கூட வரும். 1500 ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன். செலவு பண்ணோம்னா பண்ணலாம். இதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ப்ரைஸு குறைஞ்சது ஒரு 15,000 ரேஞ்சு வரும். ஓகே, தேங்க்யூ.